ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். எகிப்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழல் அகனெட்டோனுக்கு அடுத்து வந்த அந்த குட்டி ராஜா என்று தான் நம்மளை சொல்ல வேண்டும், தூத்காமோன். அவனுடைய காலத்தில் அந்த இளைஞன், அவன் 18 வயதில் இறந்து போயிட்டான். அவனுடைய இப்போ எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளில் முழுமையாக அத்தனை பொருட்களோடு கண்டுபிடிக்கப்பட்டது தூத்காமோன் தான். எனக்கு எகிப்தில் இருக்கிற கெய்ரோ மியூசியத்தில் அவனுடைய பொருள்களுக்கென்றே ஒரு தனி பிளாக்கே இருக்குது, தூத்காமோன். அந்த அளவுக்கு அவன் காலத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த பொருட்கள் எதுவுமே களவு போகாமல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த காலம் என்பது 1336 முதல் 1323. எனவே என்னை பொறுத்த மட்டில் 1330களில் தான் இந்த விடுதலை பயணம் நடந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்னுடைய கால கணிப்பு பிரகாரம் மோசேயுடைய பிறப்பு 1410 நிகழ்ந்திருக்க வேண்டும். அது ஏறக்குறைய துத்மோஸ் 3ஆம் துத்மோஸ் அவனுடைய ஆட்சி முடிவுறுகின்ற காலகட்டம். அவன் 80 ஆண்டுகள் கடக்கிற போது 1330 ஆகிறது. 1330 விடுதலை பயணம் நிகழ்ந்திருக்க வேண்டும். அப்போ 1330 என்றால் இந்த 967 கணக்கிட்டோம் என்றால் ஏறக்குறைய 350 ஆண்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே 447 ஆண்டுகள் என்பதை விட ஒரு 100 ஆண்டுகள் குறைத்து தான் இதை மதிப்பிட வேண்டும். எனவே 480 ஆண்டுகள் இந்த விடுதலை பயணத்திலிருந்து கோவில் கட்டக்கூடிய காலம் மிக நீண்ட காலமாக தெரிகிறது. எனவே 350 ஆண்டுகள், இதில் 130 ஆண்டுகளை நாம் குறைத்துத்தான் பார்க்க வேண்டும். விடுதலை பயணம் நிகழ்ந்த அந்த ஆண்டை குறைந்தது 130 ஆண்டுகள் குறைத்து நாம் 100 ஆண்டுகள் குறைத்து மதிப்பிட வேண்டும். அப்படி குறைத்து மதிப்பிடுகின்ற போது நிச்சயமாக ஆலயம் கட்டப்பட்டது 967 சாலமோனுடைய 4வது ஆட்சி பீடம் ஏறிய அந்த ஆண்டு. ஆனால் 480 ஆண்டுகள் அல்ல விடுதலை பயண நிகழ்விலிருந்து, அது நிச்சயமாக 380 ஆண்டுகள் என்கிற கணக்கில் தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் மோசே வெளியேறிய காலகட்டம் ஏறக்குறைய 1330. எனவே 380 ஆண்டுகள் விடுதலை பயண நிகழ்வு நடந்த பிறகு கோவில் கட்டப்படுகிறது என்கிற கணக்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு குறிப்பு வருகிறது, இது சிவு என்கிற மாதத்தில் கட்டப்படுகிறது. இப்போ சிவு என்பது எந்த மாதம்? 2ஆம் மாதம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ 2ஆம் மாதம் என்றால் எந்த அளவில் இதை கணக்கிடுவது? எப்பொழுது? சிவு என்றால் ஒளி என்று பொருள், பிரைட்னஸ், லைட் என்று பொருள். இந்த சிவு என்பது பாபிலோனிய நாடு கடத்தப்படுதலுக்கு முந்தி இவர்கள் இஸ்ராயல்களுடைய அல்லது எபிரேயர்களுடைய அந்த நாட்காட்டியை கணக்கிட்ட நிலை. பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு பிறகு இவர்கள் நாட்காட்டியினுடைய மாதங்களுடைய பெயர்களை மாற்றினார்கள். அப்படி மாற்றிய போது அவங்களுக்கு 2 வகையான நாட்காட்டிகள் உண்டு. ஒன்று அலுவலக நாட்காட்டி, இன்னொன்று வழிபாட்டு நாட்காட்டி. வழிபாட்டு நாட்காட்டியை பொறுத்த மட்டில்
எபிரேயர்களுக்கு முதல் மாதம் நீசான் மாதம். அந்த நீசான் மாதம் என்பது மார்ச் ஏப்ரல். எனவே வசந்த காலம். நீசான் மாதம் இரண்டாவது மாதம் என்பது அதுதான் ஐயர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே சிவு என்பது பாபிலோனிய அடிமைத்தலைக்கு பிறகு ஐயர் என்று மாறுகிறது. அப்படின்னா இந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற இந்த ரெண்டாவது மாதமாய் ஐயர் மாதத்தில் தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும், ஆலயம் துவங்கப்பட்டிருக்க வேண்டும், ஆலய கோவில் பணிகள் துவங்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே சிவு என்பது இங்கே ஐயர் என்கிற மாதமாக மாறுகிறது. இது ஏறக்குறைய ஏப்ரல் மே அந்த காலகட்டங்களில், ஏப்ரல்லேருந்து மே வரை இதுவும் வசந்த காலம்தான். எனவே முதல் மாதம் வழிபாட்டு நாட்காட்டியில் நீசான், ரெண்டாவது மாதம் சிவு. சிவுவுக்கு பதிலாக பாபிலோனிய நாடுகளத்தில் பிறகு ஐயர் என்று மாற்றப்பட்டதால் அது ஐயர் மாதம். இவர்களுடைய அலுவலக நாட்காட்டி என்பது வேறு நிலை. அலுவலக நாட்காட்டி எதில் ஆரம்பிக்கிறதுனா டிஷ்ரி அப்படிங்கிறதில்ல, அதுதான் முதல் மாதம். அதாவது டிஷ்ரி அலுவலக நாட்காட்டியில் முதல் மாதம், அதே டிஷ்ரி வழிபாட்டு நாட்காட்டியில் 7ஆம் மாதம். நீசான் வழிபாட்டு நாட்காட்டியில் முதல் மாதம், அலுவலக நாட்காட்டியில் 7ஆம் மாதம். அப்படின்னு பார்த்தா அலுவலக நாட்காட்டியில் இந்த சிவு என்பது அல்லது ஐயர் என்பது 8ஆம் மாதம், வழிபாட்டு நாட்காட்டியில் 2ஆம் மாதம். அப்போ 2ஆம் மாதம் வழிபாட்டு நாட்காட்டியில் 2ஆம் நாள் வேலையை ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் குறிப்பேட்டு புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் நாள், அதாவது 1 குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 11 முதல் 12 அந்த அதை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அங்கே 2ஆம் மாதம் 2வது நாளில் பணி ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 967ஆம் ஆண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 967ஆம் ஆண்டு அல்லது 66ஆம் ஆண்டு, ஏறக்குறைய 364 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் இதை விட்டு வெளியேறினார்கள், எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். அந்த எகிப்திலிருந்து வெளியேறிய 364ஆம் ஆண்டு, நம்ம புத்தக பிரகாரம் 480 ஆண்டுகள், ஆனால் 480 ஆண்டுகள் இருக்க இயலாது. எனவே 364 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் என்கிற கணக்கீடு தான் சரியான கணக்கீடாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கோவில் சாலமோன் ஆட்சிப்பீடமேறிய 4ஆம் ஆண்டு 967ஆம் ஆண்டு சிவு மாதம், அதாவது வழிபாட்டு நாட்காட்டியுடைய 2ஆம் மாதம் 2ஆம் நாள் ஆலய கட்டுமான பணிகள் தொடங்குகிறது. இங்கே இன்னொரு கருத்து, எங்கே இவன் கோயிலை கட்டினான், எந்த இடத்துல கோயிலை கட்டினான், இதற்கான குறிப்பு 2 குறிப்பேடு 3:1 இருக்கிறது. அதை வாசியுங்கள். 2 குறிப்பேடு 3:1. பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலைமேல் எபூசியராகிய ஒர்னானின் களத்தில் கோவிலை கட்டினான். ஆண்டவருக்கு கோயில் எழுப்ப தொடங்கினார். ஆண்டவருக்கு கோவில் எங்கே எழுப்பினான்னா எபூசியராகிய ஓர்னானின் களத்தில். அந்த ஓர்னானின் களத்தை இவன் வாங்கியிருக்கிறான் தாவீது கோவில் கட்டுவதற்காகவே. இது எங்கே இருக்குன்னா, எருசலேம் என்பது ஒரு பெரிய மலை. அந்த பெரிய மலையில் அதனுடைய உச்சிப்பகுதி மோரியா என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய தென்பகுதி சியோன் என்று அழைக்கப்படுகிறது. உச்சி பகுதியிலிருந்து சியோன் மலைப்பகுதி 500 மீட்டர் கீழே இறங்கி இருக்கும். அப்படின்னா 2க்கும் இடைப்பட்ட ஒரு தூரம் 500 மீட்டர். அப்போ 2000 மீட்டர் உயரமான மலையில் 1500வது மீட்டரில் தான் சியோன் மலை இருக்கிறது. அது தெற்கு புறமாக இருக்கிறது, தெற்கு இறக்கம் என்று கூட சொல்லலாம். அப்படின்னா வடக்கு பகுதி தான் மோரே மலை. இந்த மோரே மலை என்பது என்ன, மோரியா மலை என்பது தொடக்க நூல் 22:2 பாருங்க. அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். மோரியா நிலப்பகுதியில் யாருக்கு போய்
பலி கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலி கொடுக்க அழைத்து சென்றான். அப்போ இந்த மோரியா மலை என்பது எருசலேம் மலை தான் மோரியா மலை. அந்த எருசலேம் மலை உச்சியில் தான் ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்கை ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ஆபிரகாமுடைய காலம் வந்து 1950, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 1950. இப்போ வந்து 967, ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை எந்த மலையில் பலி கொடுக்க கொண்டு போனானோ அதே மலை உச்சியில் சாலமோன் தாவீது வாங்கிய இடத்தில் மோரியா மலை உச்சியில் ஓர்னானின் எபூசியரனாகிய ஓர்னானின் இடத்தில் அவனிடமிருந்து வாங்கிய அந்த களத்தில், அது மேலே மேடாக ஒரே சமமாக இருக்கிறது. அங்கே தான் அவன் ஒருவேளை அவனுடைய தானியங்களை அவன் களத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். அந்த பகுதியிலே ஆலயத்தை கட்டுகிறான். அதனால் தாவீதோ சாலமோனோ ஒரு சிறப்புமிக்க இடத்திலே கோவிலை கட்ட நினைக்கிறார்கள். மோரியா மலை, அங்குதான் முதல் ஆலயம் கட்டப்பட்டது. 2வது ஆலயமும் அங்குதான் கட்டப்பட்டது. முதல் ஆலயம் அழிந்தது பபிலோனியர்களாலே. நேபுகாத்நேச்சார் தரைமட்டமாக்கினான். ஏறக்குறைய 400 ஆண்டுகள் தான் இந்த ஆலயம் இருந்தது. 967 கட்டப்பட்ட அந்த ஆலயம் 7 ஆண்டுகள் கட்டினான். அப்போ 960 கட்டி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆலயம் வந்து 586 தரைமட்டமாக்கப்படுகிறது 400 ஆண்டுகளுக்கு பிறகு பபிலோனியர்களால். அதன் பிறகு 50 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே இடத்தில் செருபபேல் என்கிறவன் புதிய ஆலயத்தை கட்டுகிறான். அவன் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அந்த ஆலயத்தை கட்டுகிறான். சின்ன ஆலயம்தான், மிகப்பெரிய ஆலயம் அல்ல. சாலமோன் கட்டிய பெரிய ஆலயத்தை போல சிறப்புமிக்க ஆலயம் கிடையாது. சிறிய ஆலயத்தை தான் கட்டுகிறான். 515 அந்த ஆலயத்திற்கான குடமுழக்கு நடக்கிறது. அருள்பொழிவு திருப்பொழிவு நிகழ்த்தப்படுகிறது 515. அந்த ஆலயமும் பிற்காலத்தில் ரோமியர்களால் தரைமட்டமாக்கப்படுகிறது 70களில். கிறிஸ்து பிறந்து கிபி 70. ஆனால் அந்த ஆலயம் அதுக்கு முன்னாலே பழுது பார்க்கப்பட்டது. பெரிய ஏரோது கிமு 20 அதை பழுது பார்க்க தொடங்கினார். நீண்ட காலம் பழுது பார்க்கின்ற வேலைகள் நடந்தது, நீண்ட காலம் நடந்தது. என்னுடைய கணிப்பு பிரகாரம் அந்த பழுது பார்க்கின்ற பணி 84 ஆண்டுகள் நடந்தது. கிபி 64 வரை பழுது பார்க்கின்ற பணிகள் நடந்தது. கிமு 20 பெரிய ஏரோது ஆரம்பிச்சிருந்தான்னா கிபி 64 வரை பழுது பார்க்கின்ற பணிகள் நடந்தது. அப்படின்னா 6 ஆண்டுகள் தான் பழுது பார்த்த பிறகு இந்த கோவில் இருந்தது. 70 ரோமையர்கள் தரைமட்டமாக்கிறார்கள். வெஸ்பாசியன் அதை ஆரம்பித்து வச்சான். அவனுடைய மகன் டைட்டஸ் அதை முடிவுக்கு கொண்டு வந்தான். இதெல்லாம் வரலாறு. 70க்கு பிறகு அங்கே யூதர்களுக்கென்று எந்த நிகழ்வுகளும் இல்லை. அவர்களால் எந்த கட்டக்கூடிய சூழலிலும் அவர்கள் இல்லை. என்றால் யூதர்கள் எருசலேமிலோ அல்லது அந்த பகுதிகளிலோ இல்லை. ஒட்டுமொத்தமாக 70களில் ஏறக்குறைய 70களில் மட்டுமல்ல 136 மீண்டும் ஒரு 2வது புரட்சி நடந்தது. அந்த புரட்சியிலேயே அவர்கள் முழுவதும் எருசலேம் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். முழுக்க ஹட்ரியன் என்கிற அரசன் அவங்கள கலிலியா பகுதிக்கு தள்ளிவிட்டான். திபேரியஸ் நகரிலே அவர்கள் போய் குடியேறினார். மொத்தம் 4000 பேர் போய் குடியேறினார்கள். அவ்வளோதான். அந்த இஸ்ராயல் பகுதி முழுவதும் 136 கிபி 136 2வது யூத விடுதலை போருக்கு பிறகு தங்கியிருந்தவர்கள் மொத்தமே 4000 பேர் தான். அதற்கு பிறகு அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லை. அதிகபட்சம் போனால் 1940 வரை 40,000 பேர் 50,000 பேர் தான் இருந்திருப்பாங்க ஒட்டுமொத்தமாக அந்த இஸ்ராயல் என்கிற அந்த பாலஸ்தீனா என்கிற அந்த பகுதியில். எந்த அளவுக்குன்னா ஹட்ரியன் பேரை மாற்றினான். அந்த பகுதி முழுவதையும் இஸ்ராயல் என்பதற்கு பதிலாக யூதா நாடு என்பதற்கு பதிலாக பாலஸ்தீன் என்றே பெயரை மாற்றினார். யூதர்களுக்கு வெறுப்பேற்றுவதற்காக யூதர்கள் விரும்பாத, யூதர்கள் எதிரி என்று நினைத்த பிலிஸ்தியனுடைய பெயரையே அதற்கு சூட்டினார்.
பாலஸ்தீன் என்று பெயர் விட்டான். அட்ரியன் என்கிற ரோமை பேரரசன். எனவே அது பாலஸ்தீனம் என்று தான் அதன் பிறகு வழங்கப்பட்டது. 136 அந்த இடத்துக்கு பேர் வந்து பாலஸ்தீன். அதைத்தான் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 1948 ஒரே இரவில் பாலஸ்தீனர்களெல்லாம் வெளியேற்றிவிட்டு அமெரிக்கா இஸ்ராயல் என்கிற ஒரு புதிய நாடை உருவாக்கியது. அந்த நாடு உருவாங்கிய போது அதுக்குள்ளே இருந்த பாலஸ்தீனாவில் இருந்த யூதர்களுடைய எண்ணிக்கை அதிகபட்சம் போனால் 40,000 அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கு ஏறக்குறைய 4 மில்லியன் முதல் 5 மில்லியன் யூதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் 48 மொத்தமே 40,000 யூதர்களான் இருந்திருப்பார்கள். அந்த சமயத்தில் 4 மில்லியன் பாலஸ்தீனர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த பாலஸ்தீனா பகுதியில் 4 மில்லியன் ஒரே இரவோடு இரவாக அவர்களெல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த பாலஸ்தீனர்களில் பெரும்பகுதி இஸ்லாமியர்கள், கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். கிறிஸ்தவர்களும் ஏறக்குறைய 10% குறையாமல் பாலஸ்தீனர்கள் இருந்தார்கள். இப்போ இல்லை, அதிகமில்லை. நம்ம 48 இருந்தார்கள் பாலஸ்தீனர்கள். வெளியே இருக்கிற பொழுது அவ்வளோ. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த உயர் திருமலை என்று அதை அழைப்பார்கள். எருசலேம் ஆலயம் இருந்த பகுதி வந்து உயர் திருமலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த உயர் திருமலையில் 70க்கு பிறகு எந்த கட்டடங்களும் வரவில்லை. ரோமையர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை, கிறிஸ்தவர்களும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அது வந்து குப்பை மேடு போல் தான் இருந்தது, பாழடைந்த குப்பை மேடு போன்று தான் இருந்தது. ஒரு சிறிய ஆலயம் கட்டுவதற்கு முயற்சிகளெல்லாம் நடந்தது. ஆலயம் இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள். ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது என்கிற கருத்து ஏறக்குறைய பைசாந்தியருடைய காலத்தில் கட்டப்பட்டது என்கிற கருத்து இருக்கிறது. ஆனால் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் கைக்கு போன பிறகுதான் 639 தமஸ்கு நகர் வீழ்ந்தது. தமஸ்கு வீழ்ந்ததோடு முழுக்க முழுக்க பாலஸ்தீனாவில் கிறிஸ்தவம் ஓரங்கட்டப்பட்டு விட்டது. இஸ்லாமியர்கள் முழுமையாக ஆக்கிரமித்தார்கள். 685 அப்துல் மாலிக் என்கிற கலீஃபா தான் அந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் கட்டுகிறார். என்ன நினைவு மண்டபம் என்றால், எருசலேம் ஆலயம் இருந்த அந்த உயர் திருமலையினுடைய உச்சியில், அந்த ஆலயம் இருந்த இடத்துல அல்ல, அந்த ஆலயத்தினுடைய அந்த இடத்தினுடைய மையத்தில் எண்கோண வடிவத்தில், பைசாந்தியர்கள் எல்லாம் கோவில்களை எண்கோண வடிவத்தில் தான் கட்டுவார்கள். காரணம் என்னென்னா, எல்லா திசைகளிலும் நற்செய்தி பரவ வேண்டும் என்கிற அந்த இயேசுனுடைய கட்டளையை பின்பற்றி என் திசை 8 திசைகள் இருக்கிறது. உலகத்திற்கு 8 திசைகள் இருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு என்று 8 திசைகள். எனவே எண்கோணத்தில் தான் ஏறக்குறைய பைசாந்தியருடைய காலத்தில் கோவில்கள் எல்லாமே இருக்கும். எனவே எண்கோண வடிவில் மிக பிரம்மாண்டமான பைசாந்தியர்கள் கட்டக்கூடிய அந்த ஆலயத்துக்கு இணையான ஒரு மண்டபத்தை கட்டினார்கள். அந்த மண்டபத்தை எதுக்காக கட்டினாங்கன்னா 2 நோக்கங்கள். ஒன்று, நம்ம ஏற்கனவே தெரியும், ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை அந்த இடத்துல பலி கொடுத்த இடத்தில் ஆலயம் கட்டப்பட்டது, சாலமோன், அதான் நினைவு. ஆனால் இஸ்லாமியருடைய வரலாறு பிரகாரம் இது ஆபிரகாம் அல்ல, இப்ராஹிம். இப்ராஹிம் தன் மகன் இஸ்மாயிலை பலி கொடுக்க கொண்டு சென்ற இடம். எனவே ஈசாக்குக்கு பதிலாக யார் வருவது? இஸ்மாயில். எனவே இப்ராஹிம் இஸ்மாயிலை பலி கொடுக்க கொண்டு சென்ற இடமாக கருதி அதிலே ஒரு நினைவு மண்டபத்தை கட்டுகிறார். அந்த நினைவு மண்டபம் ஏறக்குறைய அது கூம்பு வடிவத்தில் இருக்கும். அந்த கூடம் வடிவத்தில் இருக்கும். அந்த உள்ளே என்ன இருந்தது என்றால், முகமது நபியினுடைய முடியும், அவர் அந்த இடத்தை கட்டினதற்கு காரணம், அப்துல் மாலிக் இடத்தை நினைவு மண்டபம் கட்டியதனுடைய முக்கியமான நோக்கம், 2வது நோக்கம், அங்கிருந்து முகமது நபி இரவு நேரங்களிலே விண்ணுக்கு செல்வார், அல்லாவை சந்திப்பார், அவரிடத்திலே உரையாடுவார் என்கிற பாரம்பரியம் இருந்தது, கதை பாரம்பரியம். அதை நினைவு கூறுகின்ற விதத்தில் ஊர்ஜிதப்படுத்துகிற எந்த அளவுக்கு என்றால்,
முகமது நபி இங்கிருந்து மேலே எழும்புகின்ற போது அவர் அழுத்திய அந்த பாதத்தடம், ஒரு பாதத்தடத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த அந்த இடத்துல ஒரு பாதத்தடம் இருந்த அந்த கல்லை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி முடியை வைத்திருக்கிறார்கள். இந்த ரெண்டும் அங்கே அந்த கூடத்தில் இருக்கிறது, நினைவு கூடத்தில் இருக்கிறது. மொசலையம் என்று அழைப்பார்கள், நினைவு கூடம். அந்த கட்டடம் இன்றைக்கும் இருக்கிறது. அதான் முதல் எருசலேமில் கட்டப்பட்ட இஸ்லாமிய கட்டடம். அதன் பிறகு அங்கே இன்னொரு மசூதி கட்டினார்கள், மிகப்பெரிய மசூதி. உலகத்தில் கட்டப்பட்ட 2வது மசூதி அதுதான். அந்த காலத்தில் மெக்காவை நோக்கி வழிபடுவது பின்னால் வந்தது தான். இஸ்லாமியர்கள் எல்லாம் முதல் எருசலேமை நோக்கி தான் வழிபட்டார்கள். அவர்கள் முதல் வழிபட்டது எருசலேமை நோக்கி. எனவே அந்த காலத்தில் ஏறக்குறைய 800கள் வரை அவர்கள் எருசலேமை நோக்கி தான் வழிபட்டார்கள். அதன் பிறகுதான் மெக்காவை நோக்கி வழிபடுகிற அந்த பழக்கம் வந்தது. எனவே எருசலேம் தான் அவர்களுக்கு தொடக்க காலத்தில் 700கள் 800களிலே 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டிலே எருசலேம் தான் புனித இடம். முகமது நபியோடு வெகு தொடர்புள்ள ஒரு இடமாக அது கருதப்பட்டது. எனவே அந்த உயர் திருமலை என்பது மிக முக்கியமாக இஸ்லாமிய பாரம்பரியத்திற்கு வந்தது. அதனால் இன்றைக்கு அந்த பகுதியில் யூதர்களுடைய நடமாட்டமே இல்லை. இறுதியில் 1948க்கு பிறகு மேற்கு மதில் பகுதி யூதர்களுடைய கைக்கு வந்தது. அதைத்தான் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய கோவிலாக கருதுகிறார்கள். வெஸ்டர்ன் வால் என்று, புலம்பல் மதில் என்று சொல்வார்கள். அந்த மேற்கு சுவர், அந்த சுவர் என்னன்னா ஏரோது அரசன் காலத்தில் கட்டப்பட்ட அந்த சுவருடைய பகுதி, வெளிச்சுவர். ஆலயத்தை சுற்றுச்சுவர் தான் அது. அந்த ஆலயத்தினுடைய சுற்றுச்சுவருடைய மேற்கு புற பகுதி இப்பொழுது அவர்களுடைய கைக்கு வந்திருக்கிறது. அந்த சுவரைத்தான் தற்சமயத்தில் ஆலயம் என்று நினைத்து அவர்கள் வழிபடுகிறார்கள். அங்கே போகிறாங்க. ஆலயத்தில் என்னென்ன செய்வாங்களோ அத்தனை செயல்களையும் செய்கிறார்கள், பலி கொடுப்பது தவிர்த்து. இஸ்ராயல் மக்களுக்கு, யூதர்களுக்கு தற்சமயம் ஆலயம் என்பது அந்த மேற்கு மதில் மட்டும்தான். எனவே தாவீது காலத்திலே வாங்கப்பட்ட அந்த உயர் திருமலை மொரே என்கிற அந்த மலை உச்சியில் இந்த ஆலயம் சாலமோன் காலத்திலே கட்டப்பட்டது. எனவே இப்படிப்பட்ட நீண்ட வரலாறு கொண்டது இந்த பகுதி. இப்பொழுது இருக்க அந்த செவரும் கட்டினது சாலமோன் தான். சுவர் கட்டுறதுக்காக பெரிய ஏரோது காலத்தில் கட்டிய பகுதி. ஆனால் அதற்கு பிறகு பல பேர் கட்டியிருக்கிறார்கள். அந்த பகுதியும் இணைந்தே வருகிறது மேலே. இஸ்லாமிய பேரரசிலும் அந்த மதிலை சுற்றுச்சுவரை கட்டியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அதில் பெரும் பகுதி, கீழே இருக்கிற பகுதி பெரிய ஏரோது கட்டிய பகுதியினுடைய ஒரு பகுதி. அவனும் அந்த சுற்றுச்சுவரை கட்டினான். அதற்கு பிறகு பெரிய ஏரோதுக்கு பிறகு இஸ்லாமிய பேரரசர்கள் பல பேர் அந்த சுவரை கட்டியிருக்கிறார்கள். அதனால் எல்லாருடைய கைவண்ணமும் அங்கே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆக இந்த முதல் வசனத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். அதில் நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த ஆலயம் 967 கட்டப்பட்டது. 7 ஆண்டுகள் கட்டுமான பணிகள் நடந்தன. சிபு என்கிற அந்த வழிபாட்டு ஆண்டினுடைய வழிபாட்டு நாட்காட்டியினுடைய 2ஆம் மாதம் 2ஆம் நாள் ஆலயம் கட்ட தொடங்கப்பட்டது. 7 ஆண்டுகள் கழித்து நிறைவு செய்யப்பட்டது. மொரியா மலை என்பது ஆபிரகாமோடு தொடர்புடையது. அதன் பிறகு சாலமோன் காலத்தில் அவனுடைய தந்தை தாவீது எபுசியர் வைத்திருந்த அந்த களம், ஓர்மன் என்கிறவன் வைத்திருந்த களத்தை விலைக்கு வாங்கி அதிலே இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இப்போ 2வது வசனம் வாசியுங்கள். அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு பின்வருமாறு. ஆக இப்போ இந்த 2ஆம் வசனத்தில் அந்த ஆலயத்தினுடைய அளவு என்ன அளவு என்றால், அதில் 20 முழம் அகலம், 30 முழம் உயரம் என்று கணக்கிடப்படுகிறது. முழம் என்றால் நம்முடைய முழம், கை முழம் தான். இந்த ஒரு முழம் என்பது 1.5 அடி. அதான் கணக்கு. அப்படின்னா 60 முழம் என்றால் 90 அடி, 20 முழம் என்றால் 30 அடி, 30 முழம் என்றால் 45 அடி. அதாவது உயரம் 45 அடி,
அகலம் வந்து 30 அடி, நீளம் வந்து 90 அடி. பெரிய ஆலயம் கிடையாது. கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் அதன் பிறகு முன் மண்டபம் இருக்கிற 3ஆம் வசனத்திலே 4ஆம் வசனத்திலே முன் மண்டபம், அதனுடைய நீளமும் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. ஏறக்குறைய 20 முழம், 10 முழம் அகலம், 30 முழம் உயரம். அந்த உயரம் என்பது 30 முழமாகத்தான் இருக்கிறது. அகலம் மட்டும் 10ஆக குறுகி இருக்கிறது. 20க்கு பதிலாக 10ஆக குறுகி இருக்கிறது. அப்புறம் 20 முழம் நீளம். இது வந்து முன் மண்டபம். எனவே கோவில் வந்து உள்பகுதி. இந்த கோவிலில் வந்து 2 பகுதி இருக்கிறது. திருத்தூயகம் ஒன்று இருக்கிறது, தூயகம் ஒன்று இருக்கிறது. இனிய இதயங்களை, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவ்வளவு பெரிய கோவில் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதில் அமைப்பு முறைகள், உள் கட்டுமான பணிகள் இவையெல்லாம் சிறப்பாக இருந்தது.